நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்ன. ரைட். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கிறார். சாப்பிட போன இடத்துல என்ன யார் இருந்தது? நீர்க்கோவை என்ற ஒரு வியாதி. யாரை பார்த்துருக்கிறீங்களா? நீர்க்கோவை என்ற வியாதினா பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்க பார்த்தீங்கன்னா குண்டா இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சும்மா சதையாக இருப்பாங்க, பெரிய அல்வா மாதிரி இருப்பாங்க ஆளுங்க. நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். யாரா பார்த்துருக்கிறீங்களா? ஹலோ, நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். யார் முன்னால? இயேசு கிறிஸ்து சாப்பிட ஒரு வீட்டுக்கு போனார். அந்த சாப்பிட போனா அவர் யார்கிட்ட பேசணும்? பரிசேயர் வீட்டுக்கு போனா யார்கிட்ட இயேசு பேசணுங்க? யார்கிட்ட பேசணும்? பரிசேயர்கிட்ட தானே பேசணும். ஆனா அவருக்கு முன்னால யார் இருக்கிறாங்க? நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஆண்டவருடைய கண்ணு யார் மேல இருக்குது? யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்களோ உங்களை ஆண்டவர் இயேசு இப்பொழுது பார்க்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு இயேசு வந்திருக்கிறார். நீங்க இந்துவோ கிறிஸ்தவமோ முஸ்லிமோ நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். எந்த நோயா இருந்தாலும் இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே கல்வாரி சிலுவையிலே என் பலவீனத்தை சுமந்தபடியால் உமக்கு நன்றி. இப்படி சொன்னீங்கன்னா உங்க நோய் உங்க மேல கிடையாது. உங்க நோய் யார் மேல இருக்குது? கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் பலவீனத்தை பார்க்க விரும்புறீங்க? இப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். இயேசு விடுதலை கொடுக்க போறார். எத்தனை பேர் விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க? அப்படியே டெலிவிஷன் முன்னால கையை நீட்டி இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எந்த நோயா இருந்தாலும் எந்த பலவீனமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே இந்த சரீரத்தை விட்டு நீங்கி போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூரண சுகம் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே உண்டாவதாக. ஏனென்றால் நீங்கள் தரித்திரத்தில் இருப்பது என்ன கிடையாது? நியாயமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், அங்கே பரிசேயனுடைய வீட்டிலே அங்கே சாப்பிட்றதுக்கு போயிருந்தார். அங்கே நியாய சாஸ்திரிகளும் பரிசேயரும் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவங்கள பார்த்து கேட்கிறார், ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா? அப்போ ஓய்வு நாளில் வியாதியா இருக்கிறது நியாயமா? இயேசு கிறிஸ்துவும் அவருடைய இளைப்பாறுதலும் உங்கள் வாழ்க்கையில வந்த பிறகு உங்கள் சரீரத்திலே பலவீனம் இருப்பது நியாயமா? நியாயமே. ஓய்வு நாளிலே பலவீனமா இருப்பது என்ன கிடையாது? ஓய்வு நாள் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் வாழும் பொழுது பலவீனத்திலே நீங்கள் இருப்பது என்ன கிடையாது? நியாயமே கிடையாது. ஆண்டவர் இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? இயேசு கிறிஸ்துவின் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it in the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார். உடனே என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் ஒருத்தர் முறைச்சாங்க. உடனே அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து அவனை சொஸ்தமாக்கி அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விட மாட்டானோ?
அதற்கு அவர்களால் உத்தரவு சொல்லக்கூடாமற் போயிற்று. ஆண்டவர் இயேசு நல்லவர், உங்களை சுகமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, glory, hallelujah, thank you, glory, hallelujah. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர், உங்க நோய்களுக்கு மேல அவர் பெரியவர். மரணத்தினின்று உயிர் தேடுந்தார், கால்கள் யாவும் முடங்கும். hold on. என்ன சொன்னீங்க? இயேசுவே ஆண்டவர், மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். அடுத்தது கால்கள் யாவும், உங்கள் நோய்கள், பலவீனங்கள், சாபங்கள் எல்லாமே என்ன செய்யும்? முடங்கும். இயேசுவின் நாமத்திலே எல்லா சத்துருவின் கிரியைகளும் என்ன செய்யும்? முடங்கியே ஆக வேண்டும். ஆண்டவர் சொன்னார், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே என்ன செய்தார்? உங்கள் சாபத்தையும் வெற்றி சிறந்தார். உங்கள் நோய்களையும் பலவீனத்தையும் இயேசு என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று glory, கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த glory, hallelujah, இயேசுவே. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ரைட், hold on. அதாவது பிசாசு கிட்ட போய் இயேசுவே ஆண்டவர் சொல்லுன்னு சொன்னா என்ன செய்யாது? சொல்லுமா? சொல்லாது. ஆனா நீங்கள் நானும் பிசாசு கிடையாது. நீங்கள் நானும் யாரு? ஆடுகள். நீங்க ஆடா பண்ணியா? ஆடுகள் தானே. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? இயேசுவே ஆண்டவர், ஆமென், glory, மரணத்தினின்று கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே இயேசுவே glory to the Lamb of God. கால்கள் யாவும் முடங்கும், the name of Jesus. யாரெல்லாம் இயேசுவே ஆண்டவர் சொன்னீங்களோ உங்க வாழ்விலே நோய்கள் ஆண்டவர் கிடையாது. உங்க வாழ்விலே தரித்திரம் ஆண்டவர் கிடையாது. இயேசுவே ஆண்டவர். தரித்திரத்தையும் பலவீனத்தையும் நோய்களையும் சாபத்தையும் ஜெயித்தவர் ஆண்டவராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, இயேசுவே, ஆமென், glory. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். பேசுங்க எல்லாரும் பேசுங்க, இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். சொல்லுங்க, ஆமென். வானத்துக்கும் பூமிக்கு யாரு ஆண்டவர்? யாரு? இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். மறுபடியும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். ஆமென், glory, hallelujah. இந்த இடத்துல இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். glory, hallelujah, hallelujah. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று ரைட் கவனிங்க. அதாவது இயேசு கிறிஸ்து உங்க பாவத்தையும் தரித்திரத்தையும் பலவீனத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே சுமந்து விட்டார் என்றால் நீங்கள் அதை சுமக்க கூடாது. அதுதான் சுவிசேஷத்தின் நல்ல செய்தி. இயேசு வேணுமா? தரித்திரம் வேணுமா?
இயேசு வேணுமா சாபம் வேணுமா? யாருங்க வேணும்? இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர், எல்லாவற்றையும் சுமந்து வெற்றி சிறந்தவர். வெற்றி சிறந்தவர் யாரு? அவர் வெற்றி சிறந்து சொல்றார், வாலிபரே வாசிங்க 1 யோவான் 2:13 படிங்க. வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால். ஜெயித்தது யாரு? ஹலோ, ஜெயித்தது யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஆனா அந்த ஜெயத்தை அவர் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? அதுவும் யார்கிட்ட? கிழவங்கிட்ட கொடுக்கல. யார்கிட்ட கொடுத்தாரு? வாலிபரிடத்தில் தான் கொடுத்திருக்கிறார். வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க போறீங்களா? ஜெயிச்சிட்டீங்களா? நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கிறீங்க? சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆமென். சாத்தானை ஜெயித்து விட்டோம், தரித்திரத்தை ஜெயித்திருக்கிறோம், சாபத்தை என்ன செய்து இருக்கிறோம்? ஜெயித்து விட்டோம். ஆமென். ஜெயித்தவங்களாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Amen. Glory to the Lamb of God. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். அவர் எப்படி ஆண்டவர் ஆனார்? நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசு என்ன செய்கிறார்? உயிரோடே இருக்கிற தேவன். அவர் உங்களை வருத்தப்படுத்தி சாபத்துக்குள்ளாகவோ பலவீனத்துக்குள்ளாகவோ கொண்டு போக என் ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க. படிக்கிறீங்களா? லூக்கா சுவிசேஷம் 14:27 படிங்க. Luke chapter 14 verse 27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அதனால என்ன பண்றாங்க? அமெரிக்கால கூட ஒரு ஆள் என்ன பண்றாரு? ஒரு சிலுவை ஒன்றை செஞ்சு வச்சுக்கிட்டு தோள் மேல வச்சு சுமந்துகிட்டே போறார். சாகர வரைக்கும் சுமக்கிறேன்னு சுமந்துட்டு போறாரு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நடந்தது தான் இப்ப நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா. அமெரிக்கால ஒரு ஆள் என்ன செய்யறாரு? ஒரு நல்ல மரத்துல ஒரு சிலுவையை செஞ்சு எங்க போனாலே எதை தூக்கிட்டு போவாரு? சிலுவையை தூக்கிட்டே போவார். ஏன்னா இயேசு சொன்னார், என்ன சொன்னாரு? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அதனால எத்தனை பேர் சிலுவை சுமக்க போறீங்க? சிலுவை சுமக்க போறீங்களா? எத்தனை பேருக்கு இருப்போம்? பரவாயில்ல, நம்ம சபையார் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களும் நானும் சிலுவை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சிலுவை சுமக்க வேண்டாம்? எனக்கு பதிலாக இயேசு சுமந்துட்டாருன்னு பதில் சொல்லுவீங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? படிக்கிறீங்களா? கலாத்தியர் 2:20 படிங்க. பவுல் சொல்றார் கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனிங்க, ஹோல்ட் ஆன். அதுல அப்படின்னு எடுத்துங்க. சிலுவையில் அறையப்பட்டது யாரு? இயேசுவா பவுலா? யாருங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஆனா பவுல் என்ன சொல்றார்? கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்பட்டேன். அப்ப நம்ம கூட சொல்லலாமே சேர்ந்து, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். படிங்க. இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் தப்பு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலேயே பிழைத்திருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? இயேசு சிலுவை சுமக்கும் போது சிலுவை சுமந்தது யாரு? யாருங்க? நம்ம தான் சுமந்தோன்னு சொல்றாரு. கவனிச்சிங்களா? இயேசு சிலுவை சுமக்கிறதுக்கு முன்னால சொன்னாரு சிலுவை சுமக்கணும்னுட்டு. இப்போ நம்ம சிலுவை சுமக்கிறதுக்கு பதில் சுமந்தது யாரு? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? அவர் தான் சுமந்தாரு. ஆனா அவர் சுமந்துட்டு என்ன சொல்றாரு? நீ தான் சுமந்துட்டேன்னு சொல்றாரு. எப்படின்னா கலாத்தியர் 2:20 வச்சு நீங்க கற்றுக்கொள்ளலாம். என்ன சொன்னாரு? இனி நான் அல்ல பிழைப்பது யாரு? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றோம், அவர் என்னில் வாழ்கிறார், அவர் உன்னில் வாழ்கிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ள வாழ்றது யாரு? இயேசு கிறிஸ்து.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே நீங்கள் பலவீனத்திலோ தரித்திரத்திலோ சாபத்திலோ இருப்பது என்ன கிடையாது, நியாயமே கிடையாது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? மறுபடியும் இயேசுவே ஆண்டவர். ஜி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லலாம், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். அந்த இயேசுவே, glory சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். ஆமென். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தவர். சொல்லுங்க, எல்லா பலவீனங்கள் சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். glory to God. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இப்போ எல்லா பலவீனங்கள் சாபங்கள் எல்லா கட்டுகள் எல்லாம் நீங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்திலே. Receive the power of God, the name of Jesus. Amen. Glory. Right. Hold on. இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது உங்கள் தரித்திரம் சிலுவையிலே மரித்து விட்டது. ஆமென். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது உங்கள் பலவீனம் இயேசுவின் சரீரத்திலே போய்விட்டது. இயேசு சிலுவையிலே தொங்கின பொழுது நம்முடைய பாவங்கள் சாபங்கள் தரித்திரங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆகவே நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். என்ன பாடுறோம் நம்ம? இயேசுவே ஆண்டவர், மரணத்திலிருந்து என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார் என்றால் உங்களையும் என்னையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து விட்டார். ஆமென். ஆகவேதான் சொல்லுகிறோம், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று கால்கள் யாவும் முடங்கும். எத்தனை பேருக்கு தெளிவா விளங்கிச்சு? நீங்க பலவீனத்துல தரித்திரத்துல சாபத்துல இருப்பது என்ன கிடையாது, நியாயமே கிடையாது. சரி, அடுத்தது, வாடகை வீட்டுல நீங்க இருப்பது நியாயமா? நியாயமே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், ஒன்றுமில்லாதவராய் தொங்கினார். எதற்காக? உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக அவர் சிலுவையிலே தொங்கினார். ஆகவே இந்த பலத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த பலத்தை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் யாரு? சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் யாரு? தீமை செய்கிறவர் அல்ல. கர்த்தர் யாரு? நல்லவர். போன வாரம் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன், கவனிங்க. ஒரு டாக்டரை பார்க்க போயிருந்தேன். அந்த டாக்டர் என்ன சொன்னாரு? பரவாயில்ல, கடவுள் உங்களுக்கு சோதனை கொடுக்கல. என்னவா? கடவுள் என்ன செய்யலையா? சோதனை. அப்போ அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு? வர்ற நோயாளிலாம் கடவுள் தான் என்ன செய்யறாரு? சோதனை கொடுக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்ட்ட சொல்றாரு, கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்கல? பெரிய சோதனை கொடுக்கல, பரவாயில்ல, நீங்க தப்பிட்டீங்க அப்படின்னார். அதாவது ஆண்டவர் எந்த மனுஷனையும் சோதிக்கிறது கிடையாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா?
சொன்னவர் ஒரு விசுவாசி, ஒரு நல்ல பெரிய சபைக்கு போகிற ஒரு பெரிய டாக்டர். அந்த டாக்டர் ஒரு விசுவாசி. அவர் என்ன சொல்றாரு, கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்கல, பெரிய சோதனை கொடுக்கலன்னா. நான் உடனே கொள்ளுன்னு சிரிச்சிட்டேன். அவர் முன்னாலே சிரிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன். அப்புறம் என்னதான் பண்றாரு பார்க்கலாம். அப்புறம் என்னலாமோ பேப்பர்லாம் பார்த்துட்டு, சரி கடவுள் உங்களுக்கு சோதனை கொடுக்கல, நான் உங்களுக்கு எந்த மாத்திரையும் கொடுக்கல, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டார். அதாவது கர்த்தர் நல்லவர். ஆமீன். கர்த்தர் சோதனை கொடுக்கிறவர் அல்ல. கவனிக்கிறீங்களா? அதாவது உங்க வீட்டில், உங்க சரீரத்தில், உங்க குடும்பத்தில் பண பிரச்சனையோ ஏதோ வந்தா சோதனை கொடுக்கறது யார் கிடையாது, கர்த்தர் கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் என்ன செய்யறவர் இல்ல, சோதனை கொடுக்கிறவர் அல்ல. சோதனை கொடுக்கிறவர் யார் கிடையாது, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் யாரு? ஆமா. உடனே பைபிள் அந்த வசனம் இருக்குது, இந்த வசனம் இருக்குது அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, நீ இருந்துக்கோ சோதனையில, நாங்க இருக்க மாட்டோம். உனக்கு வேணா நீ என்ன செஞ்சுக்கோ, சோதனையில இருந்துக்கோ. கர்த்தர் யாரு? நல்லவர். அவர் யாரையுமே என்ன செய்யறது இல்லை, தீமை கொடுத்து தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. விளங்குதா? லூக்கா 12:11 ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது தீமையானவைகளை கொடுப்பதுன்னு போடல. ஆண்டவர் இயேசு என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறார் சொல்லுங்க, பேசுங்க. ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? கோயிலுக்கு வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் தருவேன்னு சொல்லலை. நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? அப்போ சபைக்கு வந்தால் என்ன உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? இளைப்பாறுதல் கிடைக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் சபைக்கு வந்துட்டா நீ என்ன செய்யணும்? நீ அதை பண்ணு, இதை பண்ணு, நீ எங்கெல்லாம் பாவம் செஞ்சியோ அங்கே போய் என்ன செய், மன்னிப்பு கேளு. போன வாரம் ஒரு பாஸ்டர் வந்தார் என்கிட்ட. வந்துட்டு என்ன கேட்டார் கவனிங்க. ஒரு பாஸ்டர் வந்தார். வந்துட்டு என்ன கேட்டார்? உன் உள்ளத்துல கசப்பு இருக்குதான்னு கேட்டார். அடுத்தது யாரையாவது மன்னிக்காம இருக்கிறியான்னு கேட்டார். எதுக்கு அதை கேட்டாரு? நீ மன்னிக்காம இருந்தீங்கன்னா உன் உள்ளத்துல கசப்பு இருந்தா என்ன செய்யாது, உனக்கு சுகமே ஆகாதுன்னு தகுதி இல்லாம ஆக்குறதுக்கு இயேசு சிலுவையில செஞ்ச புண்ணியத்தை கோழி முட்டை ஆக்குறதுக்கு அந்த ஆள் வந்துகிறாரு. வந்துட்டு என்ன சொல்றாரு? நீ இதை பண்ணிட்டியா அதை பண்ணிட்டியான்னு என்கிட்ட கேட்டார். இந்த பாரு, நீ இதை பண்ணிட்டியா அதை பண்ணிட்டியான்னு கேட்டு பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. பிதாவானவர் யாரை பார்த்து உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறார்? யாரை பார்த்துங்க? இயேசு கிறிஸ்துவின் குமாரனுடைய ரத்தத்தினாலே உங்களை என்ன கர்த்தர் என்ன ஆக்கிட்டாரு? விடுதலை ஆக்கி விட்டார். ஆமென். விடுதலை பெற்றவங்க எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு இயேசு, அதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீ இந்த பாவம் செஞ்சிட்டுனா உனக்கு இது வந்துடும், நீ இதை பண்ணினா அதை உனக்கு என்ன செஞ்சிடும், நீ இதை பண்ணினா அதை பண்ணினா இது வந்துடும் அப்படின்னு சொன்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்து செஞ்சது கோழி முட்டை இல்லை. சிலுவையில் இயேசு செஞ்சது கோழி முட்டை இல்லை. கவனிக்கிறீங்களா? ஹலோ, சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை ஒன்னும் இல்லாம ஆக்கிடாதீங்க. பிரசங்க யாரோ விசுவாசியா நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீ அதை பண்ணிட்டே இதை பண்ணிட்டான்னு எந்த மனுஷனையும் பார்த்து கேட்காதீங்க. யார் பண்ணினதை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த அந்த புண்ணியத்தை பார்க்கிறவர்கள் எந்த மனுஷனையும் நீ இதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து எந்த நோயாளியா பார்த்து டேய் நீ இந்த பாவம் செஞ்சியா அப்படின்னு எந்த நோயாளியை பார்த்து இயேசு கிறிஸ்து ஏதாவது கேள்வி கேட்டாரா? யாரையாவது தகுதி இல்லாம ஆக்கினாரா? யாரையா பார்த்துட்டு நீ இந்த பாவம் செஞ்சிட்ட அதனால நான் உன்னை சுகமாக்க மாட்டான்னு சொன்னாரா? இல்ல. லூக்கா 5:17 ஆண்டவர் சொன்னார், அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டபடியால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு என்ன செய்தார்கள்? வகை தேடினார்கள். ஆகவே அவரிடத்திலிருந்து என்ன செய்கிறது? வல்லமை வெளிப்படுகிறது. அந்த வல்லமை இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எல்லா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சாபங்கள், எல்லா பண பிரச்சனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்றைக்கே நீங்கி போவதாக. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, க்ளோரி. அவரே நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? இன்னொரு முறை சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று இயேசுவே. Amen. Glory.
வேலைக்கு யாரு ஆண்டவர்? யாருங்க? உங்க பணத்துக்கு யாரு ஆண்டவர்? உங்க சுகத்துக்கு யாரு ஆண்டவர்? சொல்லுங்க. உங்க பலவீனத்துக்கு யாரு? பலவீனத்துக்கு ஆண்டவர் இயேசு இல்ல. பலவீனத்துக்கு ஆண்டவர் சாத்தான். ஆனா உங்க சுகத்துக்கு ஆண்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசுவே ஆண்டவர் சொல்றோம். நீங்க அந்த சொல்ற நேரத்திலேயே உங்க சரீரத்துல நோய் பாருங்க அங்க இருக்காது. சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து க்ளோரி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்வில் இருக்கிற பண பிரச்சனைகள், எல்லா விதமான சாபங்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே நீங்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? இயேசுவே ஆண்டவர். ஆமென். க்ளோரி. சொல்லுங்க எல்லாரும். Glory, hallelujah. உங்களுக்கு நோயை கொடுப்பது, சாபத்தை கொடுப்பது, பலவீனத்தை கொடுப்பது பிசாசு. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆமென். க்ளோரி. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க வாழ்வில் இருக்கிற சாபங்கள், தரித்திரங்கள், பலவீனங்கள் இப்பொழுதே நிற்க கூடாது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் யாரு? பலவீனம் கிடையாது, சாபம் கிடையாது. யாரு? சொல்லுங்க, பேசுங்க. உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் யாரு? இயேசுவே ஆண்டவர். பேசுங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களோ? சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே glory, hallelujah. இயேசுவே ரைட். இப்போ எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கென்று ஒரு பாட்டு பாடி காணிக்க கொடுக்கலாம். நின்று போய் எல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்களோ? நான் எல்லாரையும் நிற்க வச்சு இன்னைக்கு பேசணும்னு பார்த்தேன். ஆனால் மாட்டினது இவங்க தான். மற்றவங்களாம் தப்பிட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒத்தாசை. இங்கே நிற்கிறவங்களாம் இனிமேல் கிட்டே வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இன்னும் 2-3 வசனம் இருக்கு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிப்பேன். பிரசங்கம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, இன்னும் இருக்குது கொஞ்சம். ரைட், சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹலோ, குட் மார்னிங். கவனிச்சிங்களா? பரவாயில்ல, கவனமாக தான் இருக்கிறீங்க. குட் ஆஃப்டர்நூனா? ரைட். பெரின் டைம் பார்க்குறேன். குட் மார்னிங் சொல்கிறதா குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறதான்னு? அது ஒன்றும் இல்லை, செக் பண்ணுறதுக்காக சொன்னேன். இப்போ படிங்க. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. இருங்க, ஹோல்ட் ஆன். அதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு சொல்லிடுறேன். இந்த வாரத்தில் 1ஆம் தேதி வருது இல்லையா? கவனிக்கிறீங்களா? 1ஆம் தேதி நான் வேலைக்கு போனேன்னு சொன்னீங்கன்னா அது பொய். அது 1ஆம் தேதி யாருடைய நாள்? லேபர்ஸ் டே. இந்த 1ஆம் தேதி என்ன நாள்? சரி, எங்கே போகலாம்? இங்கே எல்லாரையும் வெளியே கூட்டிகிட்டு போகலாமான்னு பார்த்தேன். ஆனால் கர்த்தர் இன்னொரு காரியத்தை ஏற்படுத்தினார். என்னன்னா, என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா இன்னைக்கு காலையில் நிறைய பேர் எத்தனை மணிக்கு வரல? நான் 8:30 மணிக்கு பார்த்தேன், 9 மணிக்கு பார்த்தேன், 9:30க்கு பார்த்தேன், 10 மணி வரைக்கும் பார்த்தேன். நிறைய பேர் என்ன செய்யலை, வரல. எல்லாருமே எப்போ வந்தீங்க? ரொம்ப லேட்டாக வந்தீங்க. அதுக்கு முன்னாலே கம்யூனியன் போட சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் என்ன செய்யறது, கொஞ்சம் உங்கள் மேலெல்லாம் இறக்கம் வந்துச்சு. எல்லாரையும் கம்யூனியனில் பங்கு பெற வைக்கணும்னுட்டு
கம்யூனியன் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு கொடுக்காம விட்டுட்டோம். அங்கே பாருங்கள் ரெடியாக இருக்குதாங்க. ஏன்னா நீங்களாம் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க. அதனால் என்ன பண்ண போகிறோம், மே 1ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கர்த்தரை என்ன செய்ய போகிறோம்? துதித்து ஆராதிக்க போகிறோம். பிரசங்கம் இல்லை, வேற ஒன்றுமே கிடையாது. என்ன செய்ய போகிறோம்? we are going to worship the living God. மெய்யான தேவனை, மேலான தேவனை என்ன செய்ய போகிறோம்? அதனால் நான் வேலைக்கு போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன்னு சொல்லிட்டு உங்களை நியாயமாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை தேடி வாங்க. அதை விட்டுட்டு நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லி போகாதீங்க. உங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? அதாவது கவனிங்க, பரிசுத்தமுள்ள தெய்வன் பாவமான மனுஷன் என்ன செய்ய முடியாது, கிட்ட சேர்க்கவே முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணாரு? அவருடைய ரத்தத்தையே வச்சு அவருடைய குமாரனை அனுப்பி நம்மை சுத்திகரித்து நியாயமாக நீதியாக பிதா முன்பாக நித்திய காலமாய் நம்மை நிறுத்திவிட்டார். அந்த நியாயத்தை நினைத்து, அந்த நியாயத்தை யோசித்து யாரை ஆராதிக்க வரணும்? கர்த்தரை ஆராதிக்க. பாஸ்டர் சொன்னார்னு வரக்கூடாது. எதனால வரணும்? கர்த்தரை ஆராதிக்க. பிசாசு பிடிச்சவங்க, பலவீனப்பட்டவங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வாங்க. என்னைக்கு வாங்க? மே 1ஆம் தேதி. இங்க வந்து ஒரு அல்லேலூயா பண்ண எல்லா பேயும் ஓடி போயிடும். அதனால பிசாசு பிடிச்ச ஆள்ல என்னைக்கு கூட்டிட்டு வாங்க? மே 1ஆம் தேதி இந்த இடத்துல கூட்டிட்டு வாங்க. ஹல்லேலூயான்னு ஆரம்பிச்சோன்னா பேய் எல்லாம் என்ன செஞ்சிடும், தானா ஓடி போயிடும். விளங்குதா? அதனால மே 1ஆம் தேதி இந்த இடத்துல டச் ஜீசஸ்ல கர்த்தரை ஆராதிக்க காலையில 10 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தேடி வாருங்கள். பேய் பிடித்திருந்தவர்கள், பிசாசு பிடித்தவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் என்ன செய்யுங்க, கர்த்தரை தேடி வாருங்கள். ஒரு அல்லேலூயா பண்ண என்ன செஞ்சிடும், எல்லா பேயும் ஓடி போயிடும். கர்த்தரை துதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா பாடலாமா? ஜி ஹல்லேலூயா. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. Right. இந்த ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்விலே உங்களை ஆசீர்வதிக்க, உங்களோடு தங்கி இருக்க விரும்புகிறார். அவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாட்டு பாடலாமா? 3 இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட போறோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. Right, hold on. ரொம்ப லோவா இருக்கு, கொஞ்சம் உயர்த்தி பாடலாம். சீ கொடுங்க. 5. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியினாம், தம் ஜனத்தாரின் மத்தியினாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே.
வாசலுள்ளே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே மகிமைனில் மூலைக்கல்லாகி சீயோனிலே எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Glory. Amen. Amen. Ira baba di 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 mi di ma ba.